ஹாய் செல்லகுட்டீஸ். இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். பாப்பா என்ன தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன விஷயம்னா, விமல் வந்து மாலை போட போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கேன், அவங்க வந்து அங்கே இருக்காங்க. மாலை போட்டு வருவாங்க. நம்ம வந்து இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். பார்ப்போம். அவங்க அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா தூங்கி எந்திரிச்சு அப்படி அறபோது வந்துருக்குன்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் தனியாக இருப்பேன், அப்புறம் தான் சூர்யாக்கா வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போட போகிறேன். எதுக்குன்னா பழனிக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் மாலை போட போகிறேன், பாத யாத்திரை போக போகிறேன். ஸோ அது வந்து ஒரு விலாக் எடுக்கலாம். அதான் மாலை போடுறத வந்து ஒரு விலாக் எடுக்கிறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எந்திரிச்சிட்டேன். நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபட்டாஃபட்டான்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலை போகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நேற்றே ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன தேவையோ மாலையை வந்து பன்னீரில் ஊற போகிறது, அப்புறம் வேட்டி துண்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் போய் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு எங்கே போய் நான் மாலை போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குனியமுத்தூர் பழனி ஆண்டவர் கோயில் தான் வந்து மாலை போட போகிறேன். ஸோ போய் மாலை போடும்போது நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நீட்டாக எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்து கரெக்டாக இருக்கிறத மறந்துடுவோம். ஸோ எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாமே ரெடி. ஸோ கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு ஒரு அண்ணனை மட்டும் பிக்கப் பண்ணும். நானும் இன்னொருத்தர் தான் மாலை போடுறேன். அந்த அண்ணன் அவங்க போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அவரோட பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ போயிட்டு மாலை போடும்போது நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ பார்த்தீங்கன்னா மாலை போட்டேன். ஸோ போட்டதை வந்து எடுக்க முடியல. ஸோ யாரும் இல்லை, அவருக்கு வந்து லேட்டாக வந்தார் உடனே. 2 பேரும் ஒன்றா போகிறோன்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நானும் டக்குன்னு வந்து போட்டேன், டைம் ஆகிடும்ட்டு. ஸோ எடுக்க முடியல. பட் பார்த்தீங்கன்னா மாலை வந்து போட்டாச்சு வெற்றிகரமாக, கரெக்டாக டைமுக்குள்ளே. சரி, ஓகே, நீ அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி வந்து நான் காட்டுறேன். ஸோ வந்து மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க. பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா. காலையில் சாப்பிட்டீங்களா? காலையில் வந்து விரதம். நம்மளா ஏதோ சொல்லுங்கள். கிளம்பலாம், மாலை போட்டு பேசலாம். ஆமாம், மருதமலை கோயிலுக்கு கிளம்புறோம். சரி, போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் போகிற வழியில். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. வந்து ஓகே, கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கோம். மனசு கஷ்டமாக இருக்குது தனித்தனியாக எடுத்ததில். இருந்தாலும் ஓகே. தோணும் ஏன்டா மாலை போட்டிருக்கேன்னு இல்லை, ஃபஸ்ட் டைம் மாலை போடுறேன். ஏன் திடீர்னுன்னா, ஸோ சின்ன ஒரு வேண்டியது நான். ஸோ அதனால் வந்து மாலை போட்டேன். மாலை போட்டு பழனி வந்து பாத யாத்திரை போகிறேன். எப்போ கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்தன்னைக்கு கிளம்புறேன். பாத யாத்திரை 3 நாள் ஆகும். போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். ஸோ இப்போ எப்போ மாலை போட்டிருக்கேன்? 18ஆம் தேதி மாலை போட்டிருக்கேன். மருதமலை எப்படி இருக்கும், கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. போனால் தான் தெரியும். கூட்டம் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். மேடம்க்கு வெயில்னாலே ஆகாது. வெயில் வந்தாலே மேடம் வந்து கண்ணை முடிப்பாங்க. ஹலோ மேடம், மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. அச்சோ மயிலம்மா, மயிலம்மா இங்க பாருங்க. மயிலம்மா புடி. இது என்னது? இது என்ன ட்ரெஸ்? இது என்ன காஸ்டியூம்? இது என்ன காஸ்டியூம்? குட் கேர்ள் நீங்க, குட் கேர்ள் நீங்க, குட் கேர்ள் நீ. ஹாய். கிட்ட வந்துட்டோம். இது வந்து பாரதியா யூனிவர்சிட்டி அந்த சைடு பக்கத்தில். இங்கே தான் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சப்பெல்லாம் வந்து 2 பேரும் இது இந்த ஓரத்தில் தான் வந்து பேசிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரோட்டில் தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆஃப்டர் காலேஜ் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் வந்து இங்கே தான். சும்மா ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து சும்மா ஒரு ரவுண்டிங் போயிட்டு போனோம். கிட்ட வந்தாச்சு.
வந்துட்டோம். லைட்டாக கூட்டமான்னு பயங்கரமா ஹில்ஸ்ல கார் ஓட்டிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக. இப்போ வந்து இது ஹில்ஸுங்கிற ஒரு மைண்ட் ஃபீலே இல்லையா, எல்லாமே மைண்ட் செட் தான் சொல்லுவாங்க. இப்போ ஊட்டியெல்லாம் வந்து ஏறிட்டு ரைட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, லைட்டாக வயிறு கலக்கிடும். பட் இது ஹில்ஸுங்கிற ஒரு ஃபீலே தெரில, நம்ம மனசு அந்தளவுக்கு ஏற்றிக்கல, அதனால் கொஞ்சம் பயமெல்லாம் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு மீடியமாக ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. டக்குன்னு சாமி கும்பிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். சுரேகா பூ வாங்க போகிறாள். மாலை வாங்கியாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. வெளியே வந்தால் போதும் ஜம்முன்னு தூங்குவோம். ஸோ அவ்வளோதான். வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை, மலை ஏறணும், 5 நிமிஷம் சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான். கூட்டம் வந்து இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டோம். அடுத்தது வரும். கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கூட இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டக்குன்னு சாமி கும்பிட்டாச்சு. கூட்டம் இருக்கு, பட் டக்குன்னு போய் லைனில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இனிமேல் தான் வருவாங்களாட்டிருக்கு. இப்போ மாலை போட்டவங்களாம் நிறையா பேர் இந்த ஐயப்பனுக்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்கல்ல, வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. பஃபூன் வெளியே வந்தாலே போதும். பிரசாதம்லாம் எதுவுமே தரல, தந்ததுனால சாப்பிட்டு வந்துருக்கலாம். நல்லா இருக்குது, வெயிலும் அடிக்குது, அதே போல் காற்று நல்லா இருக்கு. இங்கே நல்லா இருக்கும் ஒரு ஃபோட்டோக்கு. ஸோ வந்துட்டு இருந்தோம். ஆண்டி வேலை வந்து சுரேகா இளநீ வேணும்னு சொன்னால் இளநீ குடிக்கிறதுக்காக இளநீ வாங்கியாச்சு. பட் நான் குடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா விரதம் நான் குடிக்கல. சரி ஓகே, 12 o'clock மேலே சாப்பிட்டுக்கலாம் சாமி கும்பிட்டு அப்படின்னு நினச்சிட்டு மேடம் குடிக்கிறாங்க. பஃபன் எப்பவும் போல் தூக்கம் 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 தூக்கமே தான் வேணாங்களா. சரி ஓகே, அம்மணி குடிக்கிட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம். சுரேகா ட்ராப் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வேலை, நான் கிளம்ப போகிறேன். சரி ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல், சுவாமி விமல், சுரேகா. பாய். மேடம் ஒரு வேளையில் வந்ததுன்னு தூங்கிட்டே தான் இருக்காங்க. பாய் பாய்.